ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் குட் பை டக்லி திரைப்படத்திற்காக தன்னோட ஆட்டத்தை தொடங்கிய ஜிவி பிரகாஷ்குமார், அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா குட் பை டக்லி திரைப்படத்தோட இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா படம் குறித்து ரொம்பவே முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்றத வீடியோக்களை போய் டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி குட் பை டக்லி திரைப்படத்தோட டீசருக்கான பிஜிஎம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. படம் வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாக போகுது. படத்துக்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க? ஸோ முதல் நாள்ல தமிழகத்தில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம வேர்ல்டு வைடா முதல் நாள்ல எவ்வளவு கலெக்ஷன் பண்ணும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, தற்பொழுது ஜிவி பிரகாஷ்குமார் மற்றும் படத்தின் இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்க எந்த ஒரு ஷோவுக்கு போனாலும் குட் பை டக்லி திரைப்படத்தோட அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த ஒரு நிகழ்ச்சியில ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்க ஜிவி பிரகாஷ்குமார் டீசரின் பிஜிஎம் மட்டுமே சூப்பராக பண்ணி இருந்தாரு. தற்பொழுது அடுத்ததாக முழு படத்திற்கான பின்னணி இசை வேலைகளை தொடங்கிட்டாங்க. தொடர்ந்து நடைபெற்று வருது அப்படின்றக்கான ஒரு சூப்பரான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது படத்திற்கான இசை வேலைகளை ஜிவி பிரகாஷ்குமார் இவங்க வந்து தொடங்கிட்டாங்களாம். டீசர்லேயே பயங்கரமான ஒரு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக படம் முழுவதுமே ஒரு எனர்ஜெட்டிக்கா ஸோ எல்லாருமே கொண்டாடுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்ல இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் வந்து கிடையாது. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஜிவி பிரகாஷ்குமார் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணாம கண்டிப்பாக வேற லெவல்ல மியூசிக் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது படத்திற்கான பின்னணி வேலையில தொடங்கி இருக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இந்த மாதிரி அடுத்தடுத்த அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.